கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவை பின்பற்றி நடந்தால், கிறிஸ்துவின் வார்த்தைகளை கைக்கொண்டால் புதிதாய் பிறந்தது போல உணர்வோம். நம்முடைய பழைய வாழ்க்கையை குறித்த கவலைகள், கடந்து வந்த பாதைகள் குறித்த சிந்தனைகளை சாத்தான் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தரோ நமக்கு விடுதலையை கொடுத்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடும்படி எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றி ஜெயம் கொடுப்பார். அதனால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் பழைய நினைவுகளோடு கடந்த காலத்து நிகழ்வுகளை நினைத்து கொண்டு துக்கத்தோடு இருக்கும் நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்யுங்க. பழையவைகள் ஒளிந்து போகட்டும். நீங்கள் கொடுக்கும் விடுதலையால் புதிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.